நம்ம லாஸ்ட்டாக த டயக்ஸ் ஆஃப் எசெக்ஸ்னுடைய இந்த ப்ரொனவுன்சியேஷன் இச்சு அது எப்படி நார்த்தன் அதே மாதிரி டேனிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது இக் அப்படிங்கிறத மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம செல்டிக் எலிமெண்ட் பார்த்துருக்கோம், ரொம்ப சின்னது தான். பட் லாத்தின் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேர்ட்ஸ் நம்ம அதில் கற்றுக்கிட்டோம். லாத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது, அந்த லாத்தினை கடந்து தான் நம்ம வந்து டேனிஷ் அண்ட் நார்த்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாத்தின்லேயே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்காங்க. நேற்று வரைக்கும் ஸ்லைடில் வந்து அந்த லத்தின் வேர்டு வந்து கலர் சேஞ்சஸ் நான் கொடுக்கல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த கலரில் இருக்கிறதெல்லாம் அந்த வயலட் கலர் இருக்கிறது எல்லாமே அந்த லத்தின் வேர்ட்ஸு என்ன கன்வே பண்ணிக்கணும். மோட்டிவேஷன் பார்ட்டில் மேபி நான் நேற்று கூட சொன்னேன், நான் வந்து அது பேசிகிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள்லாம் எப்படி பொறுத்துக்கிறீங்களோ தெரில அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அதை சொல்லியிருந்தேன். அது நிஜமாலுமே அது எனக்கு ஒரு ஃபீலிங் தான். பட் நான் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜ் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ரியலி அது வேணும் சார், நிறைய எங்களை வந்து பூஸ்டப் பண்ணுது, என்னை வந்து கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணுது, என்னை ஓட வைக்குது, இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவங்களோட ஃபீலிங் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்திருந்தீங்க. அது எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறவங்கள ஒரு 10% அது பயன்படுது அப்படின்னா அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தான் அட்லீஸ்ட். ஏன்னா அது வந்து ஒரு வேகத்தை ஏற்படுத்தி தரதுக்கான விஷயங்கள். நான் வந்து படிக்கும்போது இதையெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட பேசுறது எதுவுமே ஏதோ ஒரு செயற்கையாவோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சொன்னதோ நான் வந்து சொல்றது கிடையாது. எல்லாமே நான் வந்து எனக்குள்ள உருவாக்கிக்கிட்டது தான். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் நான் உருவாக்கிக்கிட்டது. அது எனக்கு வந்து நான் மேம்படுத்திக்கிட்டேன். இங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னை எப்படி அதை டெவலப் பண்ணுது அப்படிங்கிறதுல நான் உயர்த்திக்கிட்டேன். அதனால் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி அதே மாதிரி பாலிடிஆர்பி அல்லது நெட்டு செட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் மென்டாலிட்டினுடைய ஒரு வியூ பாயிண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு சேலஞ்சான ஒரு ஏரியா, உங்களை வந்து சேலஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட காம்படிட்டர் எல்லாருமே ஒரு ஹையர் மென்டாலிட்டி, எல்லாரும் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த இடத்த நீங்கள் வந்து எதிர்நோக்கும் போது உங்களுடைய எண்ணங்களும் ஒரு மாஸ்டர் லெவலில் தான் இருக்கணும். ஒரு யூஜி லெவல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் தட் இஸ் கால்ட் த மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஒரு போட்டி போடுறீங்க அப்படின்னா இதுதான் இதுக்கு மேலே தான் உங்களுடைய போட்டியாளர்களை உருவாக்கிக்கணும், அல்லது இதை தாண்டி தான் நீங்கள் ஓடிக்கணுமா தவிர ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா இதை விட்டு கீழே இறங்குற ஆசையே உங்களுக்கு வரக்கூடாது. இப்போ டெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படியே டெட்டு பிடிச்சிக்கலாம், அப்பாடா டெட் வந்தால் போதுண்டா அப்படின்னு அந்த போதுண்டா அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு மட்டும் வந்துடாதீங்க. இது ஒரு டார்கெட், இந்த டார்கெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை ஃபினிஷ் பண்ணணும். அதுதான் வந்து அந்த டார்கெட்டில் நீங்கள் ஓடுற ஒரு மன தைரியம், ஒரு லட்சிய வெறி இருக்கிறவங்கனால மட்டும்தான் அது ஓட முடியும். அப்போ அந்த லட்சிய வெறியும் மன தைரியமும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த டார்கெட்டை விட்டு நீங்கள் கீழே இறங்கவே மாட்டீங்க. இந்த டார்கெட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலைன்னா கூட இதோட பெரிய இன்னொரு டார்கெட் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்களா தவிர, பட் இந்த டார்கெட்டை விட்டுட்டு நமக்கு ஒரு ஏதாச்சியாக ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் திடீர்னு. அது மேபி அந்த மாதிரி நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த சைடில் வேற ஏதாவது எக்ஸாம் படிச்சிருப்பாங்க, அது கிளிக்காக அதுக்குள்ளே போயிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் இதை தாண்டி இன்னும் ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன போஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சத்துணவு டீச்சர் அல்லது அதே மாதிரி வேற இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் சூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ எப்படியோ ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி உணர்வுக்குள்ள மத்தியில் பயணிப்பாங்க. அது தப்பு. இது ஒரு மாஸ்டர் ஹோல்டர் அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து எப்படி பக்குவப்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை அது வெளிப்படுத்துது. ஆனால் அந்த பக்குவம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுக்கும். எப்பவுமே ஒரு வெற்றி அடையும் போது பல தடங்கல்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் கண்டு பயந்துடக்கூடாது. அந்த பிரச்சனைகளையும் தடைகளும் தான் உங்களை பக்குவப்படுத்தும். அந்த இடத்துல நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் ஒரு முறை பக்குவப்பட்டுருவீங்க, பிரச்சனையை சந்திச்சா தானே வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்துட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சவால்களையும் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளே இருக்கும். இந்த பிஜிடிஆர்பியோ அல்லது இதனுடைய இந்த ஹையர் மென்டாலிட்டி இந்த ஈக்குவலண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய தகுதியை வந்து நிலைநாட்டக்கூடிய வகையில் அது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால் உங்களுடைய மைண்டை வந்து கீழே செட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க, அந்த டார்கெட்டை வச்சு ஓடுங்க அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்காங்க. பல இடங்களில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நேற்று இந்த பைக் மோட்டிவேஷன் கூட சூப்பராக இருக்குதுன்னு மேம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இன்னொரு சிலரெல்லாம் கூட அந்த மோட்டிவேஷன் வந்து என்னை வேற விதமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
பட் இதே தான் இந்த மாதிரி எல்லாமே நான் சில மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்பீடோட வந்து நான் ரிலேட் பண்ணிக்குவேன். அப்படி ஒரு முறை நான் ஆல்ரெடி இது சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தை உங்களுக்கு மேபி கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு இது புதுமையாகவும் இருக்கலாம். நான் வந்து அந்த செட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு அந்த பிரெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைம் வந்து உங்களை கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிரெயின் ஃபோக்கஸ்னுடைய ஆப் தான் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டைமை கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டான ஒரு சீக்வன்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆப் வந்து அப்டேட் கேட்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அப்டேட் கேட்கும்போது என்னுடைய வந்து அந்த கிட்காட் வெர்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலுங்கிறதுனால அப்டேட் கொடுத்துட்டேன். பட் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்னுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பராகவே இல்லை. ஏன் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டோம்னா அதனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து நம்மளால எடுக்க முடியாது. அதுதான் பிளே ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது அப்டேட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அது எனக்கு கரெக்டாக ஆப் ஃபங்க்ஷன் ஆகாத போது என்னால் அந்த டைமிங் கால்குலேஷன் கரெக்டாக வச்சுக்க முடியாதனால அந்த படிக்கிற வேகம் எண்ணெய் ஏரியாமையே குறைஞ்சிருச்சு. இப்போ இது டெய்லியும் குறைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது, என்னடா நம்ம வேகமே இல்லை அப்படின்னு. பட் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா தவிர பட் அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே நான் எடுத்துக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அது அப்படியே ஒரு முழுக்க என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னா அதனுடைய ஆப்போசிட் ஸ்பீடில் இருக்கேன். ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா வெறும் 5 மணி நேரம் கூட அதுக்கப்புறம் தாண்டல அந்த ஆப் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம். இது எனக்கு ரொம்பவே ட்ரபிளாக இருந்துச்சு. எனக்கு அந்த பீரியட்லலாம் ஒரு கனவு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அது அப்படின்னா அது தொடர்ச்சியாக டெய்லி அந்த கனவு வந்துகிட்டே இருக்கும். அந்த நான் வந்து பிகினிங்கில் அந்த வந்த கனவு சொல்கிறேன், கடைசி நாள் எனக்கு அந்த கனவு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அந்த கனவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பஸ் ஒன்று போயிட்டே இருக்கும். எப்பவுமே அந்த பஸ் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்காது, ஓடி போய் தான் ஏறணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த பஸ்ஸை வந்து அந்த டெய்லியுமே அந்த பஸ்ஸை துரத்துவேன், அது ஓடுவேன். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் அது நிற்காது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் ஓடுவேன். பட் அந்த பஸ்ஸை என்னால் பிடிக்கவே முடியாது. இது அடுத்த நாளும் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-12 நாள் அதே மாதிரி தான் அந்த பஸ் துரத்துறேன், பிடிக்க முடியல. இந்த கனவு எனக்கு திரும்ப அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லாஸ்ட் நாள், அதாவது அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் போயிட்டே தான் இருக்கு. நான் வந்து அந்த ஒரு மறுபடியும் அடுத்தது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும். பட் அந்த கனவு தான் என்னை படிக்க வச்சதுன்னே சொல்லலாம். அப்படி அந்த நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி அந்த பஸ் வந்து வருது. அன்னைக்கு அப்படிதான் பின்னாலேயே துரத்திட்டே ஓடுறேன். பட் அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு உந்துறேன் காலில், அந்த பஸ்ஸினுடைய ஸ்டெப்ஸ் மேலே வைக்கிறதுக்காக வேகமாக ஒரு வந்து உந்திக்கிறேன். அப்படி உந்தின உடனே பஸ் மேலே வந்து கால் வச்சு அந்த ஸ்டெப்ஸ்குள்ளே வச்சு நான் உள்ளே போயிட்டேன். அப்போ அந்த அன்னைக்கு எனக்கு அந்த கனவு வந்து வந்துட்டு போன உடனே நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். நீ இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற அந்த வேகத்தை இன்னொரு நறுக்குன்னு ஒரு உந்திட்டோம்னா நம்ம வந்து சக்ஸஸ் ஆயிடலாம்டா. அப்போ இப்படி போயிட்டு இருக்கிறது ஆபத்து. இப்போ டெய்லி நம்ம பஸ் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது, நம்ம துரத்துறோம். ஆனால் துரத்துறது பத்தில் அந்த இடத்த அந்த டச்சிங் பாயிண்டை பிடிக்கிறதுக்கு ஒரே லைட்டாக ஒரு அழுத்தமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஏன்னா அப்படிதான் பிடிச்சேன், அது மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு நல்ல ஒரு நறுக்குன்னு ஒரு உந்தி நல்லா படிச்சின்னா பாஸ் ஆயிடலாம். நீ ஆல்ரெடி படிச்சிருக்க அந்த 12 ஹவர்ஸை இன்னும் கொஞ்சம் ஒரு 13 ஹவர்ஸை கூட மாற்றிக்கோ. பட் இப்போ மாதிரி அந்த 5 ஹவர்ஸ்க்குள்ளே வச்சுக்காதே அப்படின்னு சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த நாள் உடனடியாக அந்த ஆப் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை தான். அப்போ நான் என்ன பண்ணேன், உடனடியாக நான் வந்து மொபைலில் வந்து அந்த டைமிங் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைமிங் யூஸ் பண்ணிட்டு நானே நோட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த மொபைலே அந்த ஆப்பே கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகாதனால நானே வந்து ஒரு நோட்டில் எழுதிட்டு பட் அதே மாதிரி அந்த 12 13 ஹவர்ஸில் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் எப்பவுமே நீங்களும் சக்ஸஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்படி இந்த சக்ஸஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு நறுக்குன்னு ஒரு உந்துனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் நோக்கி ஜெயிச்சிடலாம். அப்படி உந்தாமல் இருக்கிறீங்க அந்த 2 மார்க் 3 மார்க்ல எல்லாம் விட்டுட்டு பின்னால் நிற்கிறீங்க. அந்த நறுக்குன்னு ஒரு உந்திட்டீங்கன்னா அந்த 2 மார்க் 3 மார்க்குங்கிறது சலார்னு மேலே எகிரிடும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்காங்க. அதனால் கான்ஸ்டண்ட்டாக ஓடுங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது தேவையான இடத்துல ஒரு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பழகிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், அந்த விஷயத்தோடு இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். இந்த லாத்தின் எலிமெண்ட் நம்ம இது வந்து இன்னுமே இன்கம்ப்ளீட்டான ஒரு பகுதி தான். நம்ம ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் வாங்கிட முடியும். என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நான் மீதி இருக்கிற கம்ப்ளீட்டாக அந்த ஓல்டு இங்கிலீஷ் முடித்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அட இதை படித்தாலே பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால் இந்த ஓல்டு இங்கிலீஷ் முடியிருக்கு எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பகுதி தான் படிக்கிறோம். இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேபி 1 or 2 days ஆகும் ஓல்டு இங்கிலீஷ் முடிக்கிறதுக்கு. ரைட், அது போக ஓல்டு இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிடில் இங்கிலீஷ் போவோம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்ஸையும் கொஞ்சம் அப்படி சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ரைட், கம் டு த பாயிண்ட்.
சரி, இந்த லத்தீன் எலிமெண்ட்ல நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கிலோ சாக்சன் கிட்ட யார் வராங்க? லத்தீன்ஸ், ரோமன்ஸ் வராங்க. அந்த ரோமனுடைய வேர்ட்ஸ் எல்லாம் லத்தீன் கிட்ட கலவுது. அதுதான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷா மாறுது. அப்போ நமக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஆங்கிலோ சாக்சன் வந்து ஒரு மீடியேட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா லத்தீனுக்கு நமக்கு வந்து ஒரு லிங்க் ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமா எடுத்துக்கிட்டோம். ரைட். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கிளாஸ். இதுக்கு முன்னால பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லத்தீனுடைய மேஜர் பார்ட்டு. இப்போ லத்தீனை வந்து அதுவே ஒரு செகண்ட் கிளாஸ் வேர்ட்ஸாக வச்சு எடுத்து பார்க்குறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷில் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஆத்தர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி பற்றியும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அந்த அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் வியூ தான். 108 வேர்ட்ஸ் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைச்சிருக்கிற தகவல் தான். இன்னைக்கு ரேஞ்சில் வந்து எடுத்து பார்த்தோம்னா அதுகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. பட் அது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ் மாதிரி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. புதுசாக அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் கிடைக்க மாறிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி தமிழை வந்து சொல்லும்போது நமக்கு வந்து கீழடி கிடைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயுமே புது விதமான கல்வெட்டுகளோ அல்லது வேற சில அகழ்வாராய்ச்சிகளுடைய தகவல்கள் எல்லாம் கிடைக்கும் போது அதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். அதாவது கேள்வி வந்து அந்த இதை மென்ஷன் பண்ணி வந்து ஒருவேளை ஆப்ஷன்லேயும் 108 இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அந்த இடத்துல சூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். அது வந்து ஏன்னா நாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுறதுனால அது அப்படியே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த செகண்ட் கிளாஸ் ஆஃப் லத்தீன் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுக்கான என்ன ஒரு காரணம் அப்படின்னா அந்த ரோமன் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வந்து 16th, அதாவது 6th, 6ஆம் நூற்றாண்டில் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன்ல நிறைய கலக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டியுமே ஒரு முக்கிய பங்களிப்பு அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. சரி, அந்த கிறிஸ்டியானிட்டியின் அடிப்படையில் இந்த கிறிஸ்டியன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் என்ன, அந்த ஆர்சி பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி ஆங்கிலோ சாக்சன்ல வந்துச்சு, அந்த லத்தீன்ல அதனுடைய வேர்டு என்ன, அதுவே அது ஆங்கிலோ சாக்சன்ல அது என்ன வேர்டா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த போப் கிரிகரி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட மிஷினரிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா இந்த கேத்தாலிக் சர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அதிகரிக்கணும். அதுல இருந்து கேத்தாலிக் சர்ச்சுக்கு மாறக்கூடிய அந்த கன்வெர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும். அதுக்காக அந்த மிஷினரிஸ்க்கெல்லாம் இது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து விட்டாரு. நீங்க எல்லா பக்கம் போய் நம்மளுடைய ரோமன் கேத்தாலிக் ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க வந்து அந்த கன்வெர்ட்ஸ் பண்ணுங்க. அவங்க வேற ஏதோ ஒரு மதமா இருக்கலாம் அல்லது வேற ஒரு பிரிவா இருக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6th centuryல பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலிக்கன் சர்ச் எல்லாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா ஆங்கிலிக்கன் சர்ச் வந்ததே ரோமன் கத்தோலிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஆங்கிலிக்கன் சர்ச்சே வந்துச்சு. இது இங்கிலாந்துல தான் ஏற்படுத்துறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஹென்ரி பீரியட்ல தான் இது நடக்குது. அதனால இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற ஒரு மதம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். கிறிஸ்டியானிட்டி அறிமுகமாகவும் இருந்திருக்கலாம் அல்லது அறிமுகம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். அல்லது ஏன்னா அது வாய்ப்புகளும் அதிகம் தான். என்னன்னா அந்த ஜெர்மன்ஸ் வந்து அங்க படையெடுத்துட்டு வந்தது ஒரு காரணமா இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வகையான சிந்தனைகளை நீங்க அந்த உட்புகுத்திக்காங்க. அங்க என்ன மாதிரி மதம் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத ஏத்துக்கணும். ரைட். இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரோமன் கத்தோலிக்கனுடைய சர்ச் வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் போப் கிரிகரி வந்து அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடக்குது. இதுக்கு முன்னால எப்படி அந்த ஆர்மி வந்து வரும்போது ரோமன்ல இருந்து ஆர்மி வரும்போது அவங்களுடைய கேம்புக்கு அந்த ஆர்மி ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் அந்த நேம் வச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த கேஸ்டர் செஸ்டர் அப்படிங்கிறது முடிகிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த ரோமன் கிறிஸ்டியானிட்டி மூலமாகவும் சில வேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. சரி, இதுல வந்து பாத்தீங்க மொனஸ்டேரியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் வேர்டு கம்ஸ் த ஓல்ட் இங்கிலீஷ் மினிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல அது மினிஸ்டர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து அது மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இது பல இடங்கள் அது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மினிஸ்டர் அப்படிங்கிறது அந்த ஒரு மீனிங்ல. இது வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிலீஜியஸ் வேர்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லத்தீன் வேர்ட் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா was reborrowed direct as monastery. ஆல்ரெடி இந்த மோனஸ்டேரியம் அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா ரீபாரோவா நமக்கு வந்து மோனஸ்டரியா கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த வேர்ட்ஸ்னுடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது லத்தீன்லயும் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உலகம் முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை அப்ளிகேஷன் நம்ம என்னன்னு சுருக்கிட்டோம், ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். அப்ப இது ஒட்டுமொத்தமா அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்ல மாறும்போது ஒட்டுமொத்தமா எல்லா மொழியிலையும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா மொழியிலையும் மாறுது. அதுதான் அதே கான்செப்ட் தான் இங்க ரீபோர் ஆகுது. அப்ப அந்த மொனஸ்டேரியத்தை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மொனஸ்டேரி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே
அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ், எக்ஸாமினேஷன், எக்ஸாம் அப்படின்னு ஆன மாதிரி தான் நீங்கள் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு வார்த்தை மொனாச்சஸ். இந்த மொனாச்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு லத்தீன் வேர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மாங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த மொனாச்சஸ் வந்து ஆங்கிலோ சாக்சனை ரீச் ஆகும்போது ஆங்கிலோ சாக்சன் அந்த வார்த்தை என்னன்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா முனாக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறாங்க, ஏன் அந்த வார்த்தை அப்படி டைரக்டா எடுத்துக்கல, எப்படி இந்த மொனாச்சஸ் அப்படிங்கிறது முனக்கா மாறுது அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நீங்க அந்த அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த கம்யூனிகேஷன் கேப், அந்த கம்யூனிகேஷன் பேரிகார்டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திருப்பீங்க. ஒரு வார்த்தையை சொல்லி விடுவாங்க, அது கடைசியா ஒரு 30வது நபர்கிட்ட போய் சேரும்போது அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடம் மீனிங்க, அதாவது வேற ஒரு ப்ரொனன்சியேஷன்ல வேற ஒரு ஸ்பெல்லிங்க அது மாறிடும். இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்ஸ்அப் வீடியோக்கள் இது மாதிரி எல்லாம் இருக்கும். அதே கான்செப்ட் தான். இப்போ அந்த வார்த்தை வந்து அது உள்ள புழக்கத்துக்கு வரும்போது அதை கரெக்டா என்னால ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எது கரெக்டா ப்ரொனன்சியேஷன் வருதோ அதை வந்து அவங்க அப்படியே எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐலாண்ட், ISLAND, ஐலாண்ட் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்றோம். இந்த ப்ரொனன்சியேஷனை அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐலாண்ட படிக்கும்போது இஸ்லாண்ட், ஐஎஸ்னா இஸ், LANDனா லேண்டு, இஸ்லாண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அது இஸ்லாண்டுன்னு புரிஞ்சுது, அது எல்லா இடத்துக்கும் அது திரும்ப கரெக்டா கத்துக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே அது இஸ்லாண்ட் இஸ்லாண்ட்னு தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த சைக்காலஜில இப்போ வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது, அதுல வந்து இப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வகையான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மொனாச்சஸ் அப்படிங்கிறது லத்தீன்ல அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது. லத்தீன் பீப்புள் எப்பவுமே அதை தான் சொல்லுவாங்க. பட் இது ஆங்கிலோ சாக்சனுக்கு வரும்போது அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்கு அது மாறுது. பட் மீனிங் இஸ் ஆல்வேஸ் சேம். லத்தீன்ல என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் ஆங்கிலோ சாக்சன்ல இருந்துச்சு. இப்போ அதை வந்து முனக் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதனுடைய ஸ்பெல்லிங்கும் சரி அதனோட ப்ரொனன்சியேஷன் மாறி நமக்கு வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல மாங்க் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிஸ்கோப்ஸ். எபிஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது என்ன ஆங்கிலோ சாக்சனுக்கு வரும்போது என்ன வருதுன்னா பிஸ்கோப் அப்படின்னு சொல்லி வருது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிஷப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ட். இங்க கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால் இருக்கிற லைன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் லத்தீன் வேர்டு கொடுத்துருப்பேன், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் பிளாக்ல கொடுத்துருப்பேன், அதுக்கு அடுத்ததா பிராக்கெட்ல மாடர்ன் இங்கிலீஷ்ல அதனுடைய வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. பட் பி கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்பைட்டர். பிரஸ்பைட்டர் அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. இந்த பிரஸ்பைட்டர் என்னவா மாறுது அப்படின்னா இன்னைக்கு வந்து அதை வந்து பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆங்கிலோ சாக்சன்ல அதனுடைய வேர்டு வந்து ப்ரோஸ்ட் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. இது இந்த பிரஸ்பைட்டர் அப்படிங்கிறது லத்தீனுக்கு வரப்போ இது எப்படி கிடைச்சது அப்படின்னா பாரோடு ஃப்ரம் கிரீக். கிரீக்ல இருந்து இந்த வேர்டை வந்து பாரோ பண்றாங்க லத்தீன்ல. லத்தீன்ல வந்து ரீச் ஆகும்போது பிரஸ்பைட்டர். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பிரஸ்பைட்டர் அப்படிங்கிறது நமக்கு ப்ரோஸ்ட் அப்படின்னு வந்து ஆங்கிலோ சாக்சனுக்கு மாறி பின்னால் அதனுடைய ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் மாறி ப்ரீஸ்ட்னு வந்துச்சோ அதே மாதிரி தான் பிரஸ்பைட்டர் அப்படிங்கிறது கிரீக்ல வேற ஒரு ஸ்பெல்லிங்லையும் வேற ஒரு ப்ரொனன்சியேஷன்லையும் கொஞ்சம் இருக்கும். அது அப்படி இவங்களை ரீச் ஆகும்போது அதனுக்கு அதுக்குமே சில மாற்றமெல்லாம் மருவிதான் வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸா. மிஸ்ஸா அப்படிங்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேசி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. ரைட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் எலிமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்காங்க. ஏன்னா ஒரு கேள்வி டக்குன்னு ஒரு கருத்து இந்த எபிஸ்கோப்ஸ் அப்படின்னு கொடுத்து இது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். சில நேரங்களில் இந்த எபிஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது என்னமா ஆங்கிலோ சாக்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதே நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல வந்து ஆப்போசிட்டாவே இருக்கும், அந்த வார்த்தைக்கும் ஆங்கிலோ சாக்சனுக்கும் அதே மாதிரி லத்தீனுக்கும் ஆப்போசிட்டா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கேள்வி எப்பவுமே புக்குக்குள்ள இருந்து தான் வரும், அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது யூனிட் 8, 9, 10 பொறுத்த வரைக்கும் கேள்வி வந்து நாட் ஃப்ரேம்டு, த கேள்வி இஸ் காப்பீடு, த கொஸ்டின் இஸ் காப்பீடு ஃப்ரம் த புக். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1 to 6 வரைக்கும் அது 7 வரைக்கும் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும். அதாவது தனக்கு தெரிஞ்ச மாதிரி வெவ்வேறு வகையில வேணும்னே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஃப்ரேமிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பட் இந்த யூனிட் 8, 9, 10 பொறுத்த வரைக்கும் ஃப்ரேமிங் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னால முதல் சான்ஸ் எங்க இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா காப்பீடு மெத்தட் தான். உடனடியாக அது என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆத்தருக்கும் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து வேற ஒரு துணிவுல சொல்லுவாங்க. அதை வந்து அந்த சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. பெரும்பாலான கொஸ்டின்ஸ் நீங்க
பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், அல்லது நெட்டு செட்டாகவே இருக்கட்டும், பெரும்பாலான கொஸ்டின்ஸ் எப்பவுமே கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுடைய சேஃப் ஜோனில் இருந்துட்டு தான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், அவங்க அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ரொம்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துக்கு வருவாங்க. அவங்க அந்த கான்செப்டில் அல்லது அந்த தியரியில் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிம்பிளிஃபைடான கொஸ்டின்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படி இயரில் கேட்குறது அல்லது அதனுடைய பேக்ரவுண்டில் இருந்து கேட்குறது, அதுக்கு இன்னொரு நேம் இருந்துச்சுன்னா அந்த டைட்டிலுடைய வேற ஒரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி டைரக்ட் ஃபார்மேஷன் தான். உங்களை வந்து அவங்களும் சேஃபாக இருக்கணும், நீங்கள் வந்து எப்படியா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குற மெத்தட். அதனால் நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங் மெத்தட்லேயே படிச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அவங்க டிஃபிகல்ட்டாக கேட்டாலுமே ஈஸியாக கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணி, தயவு செஞ்சு இந்த ஈஸி மெத்தடுக்குள்ளே போகாதீங்கப்பா. ஈஸி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா கேள்வி ஈஸியாக வந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சரே பண்ண முடியும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டா கூட அவ்வளோதான், உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே அப்செட் ஆயிரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிடும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃப்ரம் த ஹார்ட் டு ஈஸி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அதனால தான் ஸ்ப்ரிங் லைன் நான் போடுற எல்லா கொஸ்டினுமே ஒரு ஹார்டஸ்ட் மெத்தேடுக்குள்ளேயே வச்சுருப்பேன். நீ எழுதி முடிச்ச உடனே உன் மைண்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீ எப்படி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீலே பண்ண முடியாது. அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கேள்வியும் நாங்கள் அமைக்கிறதே இல்லை. என்னடா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட வச்சுட்டே இருப்பேன். அந்த ப்ரெஷரை யாரெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அந்த ப்ரெஷரை தாண்டி மீண்டு வர்றதுக்காக மறுபடியும் உள்ளுக்குள்ளே போய் அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி போராடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இன்னும் எளிமையாக மாறும். அதாவது ஃபைனல் பிஜிடிஆர்பி அந்த மெத்தடுங்கிறது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கொஸ்டின் சிம்பிளாக எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு எடுத்து போட்டோம்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும், நீங்களே எழுதிட்டு போயிடலாம், நீங்களே ஹாப்பி நானும் ஹாப்பி அப்படி இருக்கும். பட் இது வந்து அந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் நோக்கி போகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ 8, 9, 10 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. The question is comes from the books, from the reference book அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஏரியா ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது நம்ம அதை தாண்டி நம்ம கொஞ்சம் போய்க்குவோம். நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போதே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த புக்ஸை தாண்டி வெளியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. தட்ஸ் கம் டு த பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாத்தின் எலிமெண்ட்டில் நம்ம கிறிஸ்டியானிட்டியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தோலிக் வரும்போது இங்கே வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. இங்கே வந்து ரிலிஜியன்லி வகைசிலையும் சேஞ்சஸ் நடந்துச்சு. அதனால வேர்ட்ஸும் மாறிச்சு. சரி, இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எங்கிருந்து எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா இந்த ஓல்டு பேகன் ரிலிஜன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பேகனிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோமன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதே இன்னொரு ரிலிஜன் கான்செப்ட் தான். அதாவது இந்த பேகன் ரிலிஜன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் அப்படிங்கிற ரோமன் கத்தோலிக்குமே டிராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அது வந்து மறி வந்துகிட்டே இருக்கும். இந்த பேகன் ரிலிஜன்ல இருந்து கூட ஒரு சில வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த கிறிஸ்டியானிட்டியில யூஸ் பண்ணாங்க ரோமன் பீப்புள். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே ஆங்கிலோ சாக்சன்ல உள்ள வரும்போது ஆங்கிலோ சாக்சன் மக்கள்கிட்டையும் அதையுமே உப்பு ஊத்துனாங்க. அவங்க பர்பஸா உப்பு ஊத்துறது கிடையாது. இவங்க முன்னாடி யூஸ் பண்ணா நாளடைவில் அந்த வார்த்தை வந்து புழக்கத்துக்கு வந்துடுது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர். இந்த ஈஸ்டர்ங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டுக்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் த ஓல்டு பேகன் ஃபீஸ்ட். அந்த பேகன் ஃபீஸ்ட்ல இருந்து தான் இந்த வார்த்தையை எடுக்கிறாங்க. அது கடைசியில் அதனுடைய வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஆங்கிலோ சாக்சன்லேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்குமே அந்த வார்த்தை அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிறிஸ்டியானிட்டியில் அந்த ஈஸ்டர் டே அப்படிங்கிறது கொண்டாடுவாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ்டிங் எல்லாம் இருந்து வர வைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை வரவேற்கிறதுக்காக அந்த ஈஸ்டர் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே இருக்குது. ரைட், இந்த பேகனிசத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4th century வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் எம்பையர்ல இருக்கக்கூடிய இயர்லி கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. அதாவது பாலித்திசம் அப்படிங்கிற ஒரு ரிலிஜன் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த பேகனிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்காங்க. அதாவது ரோமன் எம்பையர்ல இருக்கக்கூடிய அந்த பீப்புள், அதாவது குறிப்பாக அந்த 4th century பீப்புள் வந்து கிறிஸ்டின் பீப்புள் வந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாலித்திசத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள தான் பேகனிசம் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் தான் பேகனிசம் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் கூட லத்தின் வழியாக வந்து ஆக்சுவலி அதுவே பேகனிசம் அப்படிங்கிற ரோமனில் இருக்கிற ஒரு இதுதான். அதனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணி இன்றைக்குமே அந்த கிறிஸ்டியானிட்டி வழியாக ட்ராவல் பண்ணி இன்றைக்குமே அது நம்மள்ட்ட வந்து ரீச் ஆகிருக்குது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஈஸ்டர். அடுத்தது நார்ஸ் அண்ட் டேனிஷ் எலிமெண்ட். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லத்தின் எலிமெண்ட் வந்து பார்த்துருக்கோம். அந்த லத்தின் எலிமெண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸ் அண்ட் டேனிஷ் எலிமெண்ட். நான் வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜை டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து இந்த ஸ்காண்டினேவியா அதை பற்றி பேசியிருக்கோம்.
அதே மாதிரி ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் இதை பற்றிலாம் உங்களுக்கு பேசியிருக்கோம். அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஏரியாவை உங்களால் ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியும். எப்படி அந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அவில்கிட்ட என்ன லாங்குவேஜ் இருந்துச்சு, இங்கே வந்து ரீச் ஆகும்போது அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி ஆங்கிலோ சாக்சனோட கலக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்காண்டினேவியா, நார்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நெருக்கமான ஒரு கீவேர்ட்ஸ். அதனால் அதை தனித்தனி கான்ட்ராஸ்ட் பண்ணியெல்லாம் புரிஞ்சுக்கணும் வேண்டியது கிடையாது. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரைட். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பீப்புள் வந்து டேனிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வராங்க அப்படின்னா 8th century வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துக்குள்ளே ஊடுருவுறாங்க. இப்போ அவங்க ஊடுருவி வராங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டேனிஷ் பீப்புள் டேன்ஸ் எல்லாமே ஊடுருவி வரக்கூடிய அந்த 18th century டைமில் நார்ஸ் மேரிடர்ஸ், இந்த மேரிடர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா கொள்ளைக்காரங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அட்டாக்டு and plundered the east coast and finally established a few settlements there. அவங்க வந்து அந்த பகுதியில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கோயின்சிடென்ட் என்னன்னா, when bands of Norse marauders அந்த கொள்ளைக்காரங்க அட்டாக் பண்ண அந்த சமயத்தில் தான் அவங்க செட்டில் ஆகிருக்கிற அந்த சமயத்தில் தான் இந்த டான்ஸ் பீப்புளுமே அவங்களும் அந்த வந்து ஊடுருவி இந்த இங்கிலாந்துக்குள்ள வராங்க. குறிப்பாக எந்த நூற்றாண்டு அப்படின்னா 8th century 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருக்கிறது எல்லாமே அப்படியே பெருகிட்டே போயிட்டே இருக்குது. அவங்க அப்படியே ஒரு பெரிய கும்பலாக மாறிட்டாங்க. நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி வளர்றதுக்கு அந்த வந்திருக்கிற அந்த மக்கள் அதிகரிக்க தான் அந்த மொழியினுடைய இதுவுமே அதிகரிக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து கலக்கும். நான் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லிட்டேன், அகதிகளை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது எப்படி அந்த மொழி வந்து இதுக்குள்ள மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது. கிட்டத்தட்ட அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அப்படியே அதிகரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் அப்படி இங்கேயே செட்டில் ஆகி இந்த பகுதியிலே வாழ ஆரம்பிச்சுக்கிறாங்க. ரைட்டு. இந்த இன்வெர்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து செட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா சதன் as well as பாருங்க WELL அந்த சதன் வெல் as well as மோர் நார்தர்லி பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, அந்த நார்தன் பார்ட் ஆஃப் இங்கிலாண்டில் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டில் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே இருக்கிறாங்க. சரி, இவங்களை வந்து எதிர்த்து போராடினது யார் அப்படின்னா இந்த டான்ஸ் பீப்புள். அதே மாதிரி இந்த மாதிரி மற்றவர்கள் வரதை வந்து தடுக்கிறதுக்காக எதிர்த்து நின்னது யார் அப்படின்னா பெர்சன் ஆல்ஃபர்ட் தி கிரேட் அப்படிங்கிற ஆஃப் வெசெக்ஸ்ல இருந்து இந்த ஆல்ஃபர்ட் அப்படிங்கிறவர் தான் இதை எதிர்த்து போராடுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தனக்குன்னு ஒரு படையை திரட்டி இவங்க கிட்ட அந்த போராட்டத்தை மேற்கொள்றாரு. அதாவது இந்த இடத்துல புரிஞ்சுக்காங்க, இவர் யாருக்கிட்ட போராடுறாரு அப்படின்னா குறிப்பா இவரை பத்தி பேசும்போது இவர் சண்டை போட்டுக்கிட்டது யார் அப்படின்னா த வைக்கிங் கிங் குத்ரம் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிறாரு. சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இந்த சண்டையின் மூலியமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பகுதியில் நிறைய இருக்குது. அதை இந்த சண்டை வந்து எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னா த ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் அப்படிங்கிற ட்ரீட்டி வந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருது. இந்த உடன்படிக்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பீப்புள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உடன்படிக்கை. எப்படி வந்து நமக்கு வந்து 1947 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய சுதந்திரம் கிடைக்குதோ அப்போ கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் ஒன்று ஏற்படுத்திக்குவாங்க. அதாவது உங்களுக்கு வாய்ப்பு, அதாவது உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற வெள்ளைக்காரர்களை வந்து நீங்கள் தாக்குறதோ அவங்களை வந்து நீங்கள் மிரட்டுறதோ த்ரெட்டன் பண்ணுறதோ கூடாது அப்படிங்கிற ஒரு இதை சமரசத்தை உருவாக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் சேஃபாக தங்க வைக்கிறதுக்காக ஒரு சில பிளேஸ் வந்து அவங்க ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிற பிளேஸுக்கு பக்கத்தாலேயே ஒரு கான்டினென்ட் பிளேஸ் மாதிரி ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் கொடுத்துருங்க. அந்த பிளேஸில் அவங்க வந்து அந்த மக்கள் மட்டும் இருந்துக்குவாங்க, அவங்க கூட கலப்படம் இல்லாமல் அவங்க கூட இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு சமரசம் ஏற்படுத்திக்கிறாங்க. ரைட், இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த 9th century வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் த கிரேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வைக்கிங் கிங் குத்ரம் கூட சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது அந்த சண்டை வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பேட்டில் ஆஃப் எடிங்டன், அதாவது எடிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கிறதுனால அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் எடிங்டன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவோம். இது 1878, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் 878 இந்த சண்டை வந்து நடக்குது, பேட்டில் வந்து நடக்குது. இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபிரட் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுவார். யார் அப்படின்னா வைக்கிங் கிங் குத்ரம் வந்து பீட் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதாவது அந்த ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் உடன்படிக்கையை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த உடன்படிக்கையிலுக்கு அப்புறம் என்ன அட்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட் தான். ரைட், கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபிரட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங் கிங் குத்ரம் மட்டும்
ஃபைட் பண்றாரு. அந்த ஃபைட் தான் பேட்டில் ஆஃப் எட்டிங்டன். எட்டிங்டன்ல நடக்கிறதுனால அது பேட்டில் ஆஃப் எட்டிங்டன். என்ன இயர் அப்படின்னா 1878 மே மாசத்துல நடக்குது. ரைட். சரி, அந்த பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த இடத்துல இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆல்ஃபிரட் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிக்கிறாரு. அவங்களுக்கு எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்றாரு அவங்க எல்லாத்தையும். நீங்க வந்து இங்க உள்ள வரதே தப்பு, நீங்க வந்து எதுக்கு வந்து எங்களை வந்து ஆட்சி பண்றீங்க, எதுக்காக எங்களை வந்து நீங்க இப்படி துன்புறுத்துறீங்கன்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறாரு. இது எதிர்த்து நிக்கிறது சண்டை வந்து 4 அடியில் வளர்ந்துட்டே இருந்த சண்டை வந்து எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் அப்படிங்கிற உடன்படிக்கை நடக்குது. இது எப்ப நடக்குதுன்னா 1878. சண்டை வந்து நடந்தது பேட்டில் ஆஃப் எடிங்டன் 1878 தான். அதே ஆண்டுல தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் எடிமோரும் நடக்குது. இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு ரீச் ஆகுது அப்படின்னா, டான்ஸ் வேர் பெர்மிட்டட் டு செட்டில் இன் த பார்ட் ஆஃப் இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்துல ஒரு பகுதியில அவங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடன்படிக்கை ஏற்படுது. எப்படி நம்ம வெள்ளைக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டிச்சேரிங்கிற பகுதியில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாம வந்து பர்மிட் பண்ணுமோ அதே மெத்தட் தான். ரைட். இந்த உடன்படிக்கை மூலியமா அவங்க டான்ஸ் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க எங்க செட்டில் ஆகிறோம்? அந்த நார்த் ஆஃப் எ லைன் ட்ரான் ஃப்ரம் த லண்டன் டு செஸ்டர். அதாவது லண்டன் டு செஸ்டர் போற அந்த பிரிவுல பகுதியில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க செட்டில் ஆகிறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரோமன் ரோட் ஆஃப் வேட்லிங் ஸ்ட்ரீட். ஆல்ரெடி ரோமன்ஸ் வந்து 6th century வந்துட்டாங்க. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த அவங்க வந்து பல நேம்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஓல்டு ரோமன் ரோட் ஆஃப் வேட்லிங் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டான்ஸ் எல்லாமே செட்டில் ஆகுறாங்க. இதை அந்த எக்ஸாக்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். இது வந்து நாளடியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பிகேன் நோன் as the டேன்லா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை வந்து சொல்றாங்க. வேட்லிங் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியில் பின்னால வந்து அந்த ஏரியாவை டேன்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கணும். ஆல்ஃபிரட்னால தான் இந்த உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் நடக்குது. இந்த உடன்படிக்கை மூலியமா சமரசம் ஏற்படுது. இந்த சமரசத்தின் மூலியமா யாரு பலனடைகிறாங்கன்னா டான்ஸ் பலனடைகிறாங்க. டான்ஸ் வந்து அந்த பகுதியில் விட்டு வெளியில் போகாம பெர்மிட்டட் டு செட்டில் இந்த பார்ட் ஆஃப் இங்கிலாந்து ஒரு பார்ட்ல செட்டில் ஆயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதை தாண்டி அப்படியே அடுத்தடுத்த ஆண்டுகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கொள்ளக்காரங்கெல்லாம் மறுபடியும் டான்ஸ் அண்ட் நார்ஸ்மேன் கொள்ளக்காரங்களாம் மறுபடியும் உள்ள வராங்க. உள்ள வந்து இவங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆல்ஃபிரட் இருந்தப்போ எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ஃபிரட் போனதுக்கு அப்புறம் இங்க எதிர்த்து நிக்கிற ஆட்கள் குறைவா இருக்கும்போது இவங்களோட ஆதிக்கம் அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னா, 1017 இருந்து 1035 டைம்ல ஒரு டேனிஷ் கிங் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் த்ரோன்ல வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ வந்து 1017 டு அதாவது 1070 to 1035 இந்த பீரியட்ல டேனிஷ் கிங் அப்படிங்கிற அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் த்ரோன்ல உட்காந்துருக்கிறாரு. இந்த கெனட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஆட்சி பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, டென்மார்க்கு, நார்வே இந்த பகுதியில் எல்லாத்தையுமே இவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ எப்படி வந்து டேனிஷ் அண்டு நார்ஸ் அவங்க வந்து நம்ம ஆங்கிலோ சாக்சனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு வராங்க, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றாங்க, அவங்க எப்படி உள்ள வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஒரு அடித்தளத்தை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதை தாண்டி இனி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைரக்ஷனை எடுத்துக்கலாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல. அதாவது ஆங்கிலோ சாக்சனுடைய லாங்குவேஜ்ல இந்த நார்ஸ் அண்ட் டேனிஷ் எலிமெண்ட் வர்றதுக்கான ஒரு 3 டைரக்ஷன், ஒரு 3 இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று அதாவது இந்த லாங்குவேஜ் வகையில் நடக்கக்கூடிய மாற்றம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் நேம்ஸ் எல்லாமே ஒரு வகையா சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா இந்த நார்ஸ் மென் எல்லாம் அவங்க வந்து இருக்கிற குடியாடுற பகுதியில எல்லாம் அவங்களுக்கு வந்த மாதிரி ஒரு நேம் வந்து வச்சுக்குவாங்க. நம்ம ஊர்லயே ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப கோயம்புத்தூர் சைடுல இருக்கிற அந்த ஊர் பெயர்களுக்கும் தஞ்சாவூர் சைடுல இருக்கிற அந்த ஊர் பெயர்களுக்கும் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசம் புரியும். அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஊர் எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இங்க கோயம்புத்தூர், இந்த திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த சைட்ல எல்லாம் யூஸ் பண்றீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா நீலகிரிக்கு போகும்போது அங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு அந்த ஊர் பேர் எல்லாமே முடியறதெல்லாம் ஒரு வார்த்தையா இருக்கும். அது ஒரு கோர்வை வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க கன்னியாகுமரி போனாலோ அதே மாதிரி நாகப்பட்டினம் போனாலுமே இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இதை நீங்க நல்லா கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த சேஞ்சஸ் நடக்குதுன்னா அந்த ஊர் மக்களுக்கு என்ன இது வருதோ அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனாலதான் ஒரு சில வார்த்தைகள் முடியறதெல்லாம் அந்த ஒரே ஒரு சீக்வெண்டா இருக்கும், ஒரு சஃபிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இது நீங்க அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த மற்ற ஊர்களுடைய பெயர் வந்து ஜஸ்ட் வந்து கூகுள் மேப்ல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, அப்ப அந்த நார்ஸ்மேன் வந்து அங்கே செட்டில் ஆகும்போது அவங்க வாழக்கூடிய பகுதிக்கு எல்லாமே அந்த பிளேஸ் நேம்ல எல்லாமே ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வேர்ட்ஸ், அதாவது டேனிஷ் அண்ட் நார்ஸ் ஆரிஜின்ல இருந்து சில புது வார்த்தைகள் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. இது வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆங்கிலோ சாக்சனுக்கு அறிமுகமாகும் போது இந்த ஆங்கிலோ சாக்சனோட லாங்குவேஜ்லயும் சில ஈவெண்ட்ஸ் எல்லாமே அப்போன் ஆகுது. அடுத்தது
மோடிஃபிகேஷன். இந்த மோடிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஆங்கிலோ சாக்சன் தனக்குன்னு ஒரு கிராமர் ஸ்ட்ரென்த்தையும் தனக்குன்னு ஒரு ப்ரொனன்சியேஷனையும் தனக்குன்னு ஒரு சின்டாக்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க யூஸ் பண்ணுவோம், நாம இதனால தப்பா யூஸ் பண்ணிட்டு மாட்டேங்குது, இவங்க சொல்றதான் கரெக்டா என்னமோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிலோ சாக்சன்ல இருக்கக்கூடிய அந்த கிராமரு, சின்டாக்ஸ், இந்த ப்ரொனன்சியேஷன் இதுல எல்லாத்தையுமே மோடிஃபை ஆகுது. மோடிஃபை ஆகும்போது கேர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பாருங்க. ஆஃப் த எக்ஸிஸ்டிங் லாங்குவேஜ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜுக்குள்ளதான் இந்த டேனிஷ் அண்ட் நார்ஸ் இந்த மொழி இந்த வார்த்தைகள் எல்லாம் கலக்கிறதுனாலதான் மோடிஃபிகேஷன் ஆகுது. எந்த வகையில? கிராமர்லயும் சரி, சின்டாக்ஸ்லயும் சரி, ப்ரொனன்சியேஷன்லயும் வகையிலையும் சரி ஒரு மோடிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லா புரியும். ஆங்கிலோ சாக்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த கிராமருக்கும் இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிராமருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி பிற மொழிகளின் கலப்பிடம் தான் அந்த மாற்றத்துக்கான காரணம். நான் அப்பவே சொல்லிட்டேன், கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நவுன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேசஸ் அப்ப இருக்கிற கேஸுக்கும் இப்ப இருக்கிற கேஸுக்கும் என்னென்ன வித்தியாசம், இந்த ஜெண்டர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெண்டர்னுடைய டைப்ஸ்க்கும் ஆங்கிலோ சாக்சன்ல இருக்கிற டைப்ஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே அந்த வித்தியாசம் தெரியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆங்கிலோ சாக்சன் பேர்ல இருந்த ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 ஜெண்டர் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 ஜெண்டரா வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். இது ஒரு மொழியில வர்றதுக்கு காரணம் வேற ஒரு மொழியில அப்படி இருக்கும்போது அதை வந்து எடுத்துக்கிறது தான் ஒரு காரணம். அதுதான் அப்ப கிராமர். சின்டாக்ஸ்லயும் அப்படிதான். சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து தமிழ்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இங்கிலீஷுக்கு தமிழுக்கு அந்த சின்டாக்ஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வெர்பு யூஸ் பண்ணுவோம், இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். பட் இந்த தமிழ் சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாற்றத்திலே இருக்காது. நீங்க நல்லாவே நீங்க புரிஞ்சுக்கலாம். அவன் சென்றான் அப்படிங்கிறதுக்கும் இதுவே அதை நீங்க வந்து ஒரு ஆக்டிவைஸ் பேசிவைஸ்ல தமிழ்ல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அவன் சென்றான் அப்படிங்கிறப்போ சப்ஜெக்ட் வெர்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். சிறிது உப்பு தாருங்கள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே அந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது மாற்றம் பெருசா இருக்காது. நீங்க இந்த வெர்பு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து நிறைய பெரிய வார்த்தைகள் எடுத்து யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்களே சொல்லி பாருங்க. நீங்களே ஏதாவது ஒரு வார்த்தைகள் உருவாக்கி சொன்னீங்கனாலே தெரியும். அந்த வெர்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியிலேயே முடியும். இங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ்ல வெர்பா முடியும், கடைசியில முடியாது. வெரி ஆஃப்டர் த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் உடனடியா வெர்பு வந்துடும். பட் நம்ம இங்க சொல்லும் போது தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா டைமுமே நம்ம ஏதாவது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கூட அவன் சென்றான் அப்படிங்கிறப்போ அவன் சென்றான் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறதுனால சென்றான்ங்கிறது உடனடியா நமக்கு வெர்பா தெரியுது. இதுக்குள்ள நீங்க புதுசா ஏதாவது ஆட் பண்ணிக்கலானோ, அவன் கோவிலுக்கு சென்றான் அப்படின்னாலும் எதை நீங்க ஆட் பண்ணாலும் வெர்புக்கு முன்னாலேயே தான் போய் எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். இதே மாதிரிதான் அந்த சின்டாக்ஸ் சேஞ்சுமே நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீட்ஸ்னுடைய எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி பத்தி பார்த்திருக்கோம். அவர் அந்த இதுல என்ன சொல்றாரு, அதாவது எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்ல இருந்து அல்லது பர்டிகுலர் எலிமெண்ட்டை பத்தி மட்டும் பேசல. நான் ஆல்ரெடி சொன்ன அதே கான்செப்ட் தான். லத்தீன் பத்தியும் பேசியிருப்பாப்படி, கிரீக் பத்தியும் பேசியிருப்பாப்படி, நார்ஸ் அண்ட் டேனிஷ் பத்தி இதை தாண்டி எல்லாத்தையும் அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம அவர் லத்தீன் பத்தி பேசும்போது எத்தனை வார்த்தைகள் வந்துச்சுன்னு சொன்னாருன்னா 108 வேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது லத்தீன் வேர்ட்ஸ் வந்து ஆங்கிலோ சாக்சன்ல கலந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆயிருக்கிற வார்த்தைகள் 108 அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி டேனிஷ் அண்ட் நார்ஸ் பத்தி பேசும்போது இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா 500 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க டேனிஷ் அண்ட் நார்ஸ் வழியா வந்து நம்ம ஆங்கிலோ சாக்சனை ரீச் ஆகி இன்னைக்கு வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல ரீச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ஸ்கீட்னுடைய அவருடைய எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி யூஸ் பண்ண ஒரு தரவு, ஒரு புள்ளி விவரம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மேலும் இந்த தரவுகளை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது 500 எல்லாம் அது டபுளாவே இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலேயே கூட வரலாம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வந்து இருக்கிற தரவுகள் சொல்லுது. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடு, இந்த டேனிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வைடா அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்து ரொம்ப டெப்தா ஒரு டீப் பகுதிக்கு எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம செஸ்டர், கேஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா லாத்தின் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தைகள் இந்த டேனிஷ் வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குமே இங்க ஒரு ஷார்ட்கட் எடுத்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பை, டாஃப்ட், ட்வைட், த்ரோப் இப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேனிஷ் வேர்ட் அப்படிங்கறத நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் எதுக்கு போகுது, ரெண்டுக்கு இருக்கிற காமன் என்னன்னா இந்த கேஸ்டர், செஸ்டர் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த பிளேசஸ்க்கு முடியுது. அதே மாதிரிதான் இந்த பை, டாஃப்ட், ட்வைட், த்ரோப் இதுவுமே நேம் ஆஃப் த பிளேஸ், ஒரு பிளேஸ்ல முடியக்கூடிய ஒரு வார்த்தையா தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க மைண்ட் வச்சுக்கணும்.
இங்க all to be found more or less abundantly in the northern or eastern parts of England. அதாவது இந்த மாதிரி பிளேசஸ் முடியக்கூடிய வார்த்தைகள் எந்த பகுதியில் இருக்குதுன்னா நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்துல தான் இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆல்ரெடி அப்ப இந்த இடத்துல என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப டேனிஷ் பீப்புளுடைய மக்கள் தொகை டேனிஷ் பீப்புள் அதிகமாக வாழ்ந்த பகுதிகள் வந்துன்னா நார்தன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்துல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க தான் அந்த வார்த்தைகளை உருவாக்குறாங்க, நாளடைவில் அது நம்மகிட்டே அது ரீச் ஆகிருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பை அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, டேனிஷ்ல இதனுடைய மீனிங் என்னன்னா அப்படின்னா டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நம்ம டவுன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ டவுன் அப்படின்னா அதை நாம் வந்து ஒரு மீனிங் எடுத்துக்கிறோம். அதே அந்த மீனிங் தான் பை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில டேனிஷ்ல போய் சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இது அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்துக்குள்ள எப்படி ரிலேட்டட் பண்றாங்க அப்படின்னா, இந்த டவுன் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப காமனான ஒரு வேர்டு. பட் இந்த பாரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, போரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு, இங்கிலாந்துல இருந்துச்சு. இப்போ இந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா டவுன் அப்படிங்கிற ஒரு மீனிங். வெரி கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். பை அப்படிங்கிறது ஒரு டேனிஷ் வேர்டு, அதனுடைய மீனிங் என்னன்னா டவுனு. போரோ அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அதனோட மீனிங் என்னன்னா டவுன். இந்த டவுனுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு காமன் மீனிங், காமன் வேர்டு. இந்த போரோ அப்படிங்கிறது என்ன மாறுது, அடுத்தடுத்து தான் டெர்மினேட் ஆகும்போது பரி அப்படிங்கிறது போய் முடியுது. அதுதான் இந்த கேண்டர்பரி. இப்போ இந்த கேண்டர்பரி அப்படின்னா கேண்டர் டவுன் அப்படிங்கிற ஒரு மீனிங், ஒரு சிட்டியான ஒரு பகுதியை குறிக்கிறது தான் இந்த பரி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். டவுனு, சிட்டி இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட். நான் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். The words mainly ended with by, toft, twite, thrope அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் வேர்ட்ஸ் சொல்லுவோம். அப்போ அந்த டேனிஷ் நம்ம எப்படி இந்த மான்செஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ரோமன் லத்தின் வேர்ட் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி ஒயிட் பை, செல் பை, கிரிம்ஸ் பை, இந்த மாதிரி பையில முடிகிற வார்த்தைகள் எல்லாமே டேனிஷ் வேர்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் திஸ் பிளேஸ் நேம்ஸ் வேர் ஆன்சியன்ட் டேனிஷ் செட்டில்மெண்ட்ஸ். அந்த பழங்காலத்தில் வந்து டேனிஷ் செட்டில்மெண்ட்ஸ் வந்து குடியேறினதுக்கு அப்புறம் அவங்க வச்ச பேர் தான் இந்த ஒயிட் பை, செல் பை, எஸ் வந்து கேபிட்டல் போட்டுருக்காங்க, கிரிம்ஸ் பை அப்படிங்கிற நேம்ஸ். இது தாண்டி நிறையவே இருக்குது. சரி, இங்க ஹேவ்லாக் தி டேன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, இது பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ் போயும். இந்த ஹேவ்லாக் தி டேன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிம் அப்படின்னு ஒரு பெர்சன் இருப்போம். அப்படி அதாவது எப்படி இந்த கிரிம்ஸ் பை வந்துச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி ஒரு பிளேஸ்ல வந்து ஆட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஹேவ்லாக் தி டேன் அப்படிங்கிற போயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷர்மேன் இருப்பாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ்லாக் அப்படிங்கிற பிரின்ஸ் கூட பிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை வந்து ஏன்னா நீ வந்து ஒரு பிரின்ஸ் கூட வந்து ஜாயின் ஆகிறதா, நீ அவனுக்கு எவ்வளவு தைரியம், நீ ஒரு ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணிக்குள்ளேயே போட்டு மூழ்கடிச்சிருவாங்க, அப்படியே சாப்பிட அப்படின்னு சொல்லி. அவன் தண்ணிக்குள்ள மூழ்கு என்ன பண்ணுவான்னா உயிர் பொழைச்சி அப்படியே ஒரு கரை ஒதுங்கிடுவோம். அப்படி கரை ஒதுங்கினே ஒரு ஒதுங்குற இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒதுங்கினதுனால அது கிரிம்ஸ் டவுன், அதாவது கிரிம்ஸ் பை அப்படின்னு சொல்லி இது மாறிச்சு அப்படின்னு சொல்லி இது இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே அந்த பிளேஸ்ல வந்து ஒரு சில காயின் எல்லாம் இருக்குது. அந்த காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்ஸ் பைல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ்லாக் அண்டு கிரிம்னுடைய முகம் பொதிச்சது எல்லாமே இருக்குது. அது இன்னைக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேமாவே மாறிடுச்சு. ஜஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இந்த ஹேவ்லாக் த டேனையும் இந்த கிரிம்ஸ் பைங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது இவர் ஏசி பாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தன்னுடைய ஒர்க் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த ஸ்காண்டினேவியன் ஆரிஜின் வந்து இங்கிலாந்துல சேர்ந்திருக்கிற மொத்த நேம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 பிளேஸ் நேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஏசிபா கண்டுபிடிச்சத ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மென்ஷன் பண்ணி காட்டிருக்கிறாரு. அவர் மென்ஷன் பண்ணி காட்டுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வார்த்தைகள் வந்து பையில முடிஞ்சிருக்குது, 300 வந்து பார்த்தீங்கன்னா த்ரோப்ல முடிஞ்சிருக்குது, இன்னும் அடுத்த ஒரு 300 த்வைட்ல முடிஞ்சிருக்குது, இன்னொரு 100 வந்துன்னா டோஃபி அப்படிங்கிற வார்த்தையில எண்டிங் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கூட்டிங்கன்னா 1300 தான் வரும். இதை தாண்டி இன்னும் ஒரு 100 வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்காண்டினேவியன்ல தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி சொல்றாரு. எப்படி இந்த பை, த்ரோப், ஃபைட், டாக் அதுல மட்டும் முடியுது எத்தனைன்னு அவருடைய கால்குலேஷன், அவருடைய ஃபைண்டிங்ல இருந்து இது சொல்றாரு. இது சில நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் தரவுகளும் மாறுவதற்கான வாய்ப்புகள் என்னைக்குமே இருக்கும். அதாவது அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஆட்சி செஞ்சது யாரு அப்படிங்கிறது என்னைக்கு மாறாது. இந்த பீரியட்ல இவர் தான் ஆட்சி செஞ்சாருன்னா அது கரெக்ட் தான். பட் அதனுடைய கவுண்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல முடியறதோ அல்லது ஏதாவது ஒரு அகழ்வாராய்ச்சி எடுத்து பயன்படுத்துனதோ அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் கேர்ஃபுல். நாம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறதுனால கேள்வி கேட்டாங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்படிங்கிற இடத்துல நாம இந்த மாதிரி வேர்ட்ஸை கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ரொம்பவுமே நம்ம ஹைப்பர் ஆக்டிவா அந்த இடத்துல திங்க் பண்ணக்கூடாது. ஒருவேளை திடீர்னு
வெர்ஷனை மாற்றுவாங்க, எடிஷன் மாற்றி கேட்பாங்க. அதாவது 1935 அந்த எடிஷனில் 1400 இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட்லாம் வந்ததில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விகளை கூட கேட்கலாம். அப்போ ரீசனில் சேஞ்சஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். சேஞ்சஸ் ஆகாமல் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கூட அதே 1400 இருக்கிறது அப்படியே தான். ஏன்னா ஆத்தர் இருந்தால் தான் அது சேஞ்சஸ் ஆகும். ஆத்தர் இல்லை அப்படின்னா அதில் வந்து வேற ஒருத்தர் எடிட்டர் இருந்தால் சேஞ்சஸ் பண்ணலாம். பட் ஆத்தர் இல்லாமல் அது சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவர்னால தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிறது கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவருக்கு தரவுகள் உயிரோடு இருந்தாலும் தரவுகள் வெவ்வேறு இதெல்லாம் மறுபடியும் எடுத்து அனலைஸ் பண்ணி புதுசாகவும் ஆட் பண்ணுவார். பி கேர்ஃபுல். நாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து எடுக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸு, அந்த டோட்டல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி 108 அதே மாதிரி 500 இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இங்கே பிக் மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. பிக் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான, கிட்டத்தட்ட ஒரு 2 விதமான மீனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் காயின் விஷயம் என்னன்னா, இட் இஸ் டஸ் நாட் ரெஃபர் டு இட் சைஸ். பிக் மார்க்கெட்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு புரிஞ்சிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனுடைய மீனிங் என்னன்னா, எய்தர் த டவுன் ஆர் முனிசிபல் மார்க்கெட். ஒன்று டவுன் மார்க்கெட் அல்லது முனிசிபல், நல்ல கூட்டம் கூடக்கூடிய ஒரு பகுதி தான் முனிசிபாலிட்டி. அப்படின்னாலே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை வந்து மென்ஷன் பண்ணுறது தான். அந்த நகர மார்க்கெட் அல்லது டவுன் மார்க்கெட், அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணலாம். அந்த மார்க்கெட் பிளேஸை மென்ஷன் பண்ணுறது பிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதை தாண்டி வேற என்ன அப்படின்னா, இந்த எங்கே அந்த பேர்லி விற்பாங்களோ அந்த பேர்லி விற்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிக் அப்படின்னு சொல்லி ஓல்டு நார்த்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பேர்லே அப்படிங்கிறது ஓல்டு நார்த்ஸில் பிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருந்துருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி கேர்ஃபுல்லி. பிக் BIGG அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நார்த்ஸில் பார்லி அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கொடுக்குது. அந்த மாதிரி பார்லி வந்து வித்துக்கிட்டு இருக்கிற அந்த மார்க்கெட்டையுமே பிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி இந்த ஃபிஷ் மார்க்கெட்னா மீன் விற்பாங்களோ அந்த மாதிரி பிக் மார்க்கெட்னா அங்கே பார்லி விற்பாங்க. அதுதான் கான்செப்ட். ரைட். அப்போ பிக் மார்க்கெட் அப்படிங்கிறது நாட் பை த சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பைலா. இந்த பைலாவையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வேர்ட் பைலா அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு லா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது இந்த பைலா அப்படின்னா என்னென்னா, பைனா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு டவுனை குறிக்குது, ஒரு சிட்டியை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம். அப்போ இந்த பைலா பை அப்படிங்கிறது டவுன் வந்துடுச்சு. அதாவது டவுன் அல்லது சிட்டியினுடைய கார்பரேஷன் அல்லது கவுன்சில் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லாவை கிரியேட் பண்ணுறது தான் பைலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டவுன் அல்லது சிட்டியில் இருக்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லாவை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த லா எதுக்கு வருதுன்னா, அந்த பர்டிகுலர் டவுனு அல்லது அந்த பர்டிகுலர் சிட்டிக்கு மட்டும் அந்த லா பொருந்தும். அந்த மாதிரி உருவாக்குற லாவை தான் பைலா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அது என்டையர் கண்ட்ரிக்கோ அல்லது என்டையரான ஒரு பிளேஸுக்கோ பொருத்திக்க கூடாது. இது எதுல இருந்து வேறுபட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட் மூலியமா ஒரு லாவை கிரியேட் பண்ணி அந்த லா வந்து என்டையர் கண்ட்ரிக்கு அப்ளை பண்றதுல இருந்து இது வேறுபடுத்தி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்டையர் ஒரு கண்ட்ரிக்கு பொருந்தாது, ஒரு பர்டிகுலர் டவுனுக்கோ அல்லது ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கோ பொருந்துற மாதிரி அந்த சிட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கிற அந்த கவுன்சில் மட்டுமே சேர்ந்து உருவாக்குற லா தான் பை லா. அப்போ பை அப்படிங்கிற இந்த இடத்துல அழுத்தமா சொல்றது என்னன்னா, பை அப்படின்னா டவுன் ஆர் சிட்டியை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோஃப்ட். இந்த ட்ரோஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்கும். எந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிளேஸ் வந்து இந்த லோயஸ்ட் ட்ரோஃப்ட் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆஃப் த பிளேஸ். இது எதை வந்து மென்ஷன் பண்ணோம்னா ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடிகிற மாதிரி இருக்கும். எப்படி கேஸ்டர் செஸ்டர் அப்படின்னா நாம் வந்து ஒரு ஆர்மி ஸ்டேஷனைவோ அல்லது கேம்பையோ புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஹோல்டிங் அடக்கி வச்சிருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வைட். இந்த ட்வைட் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன மீனிங் அப்படின்னா கிளியரிங் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்லைத் ஒயிட்டு, லிண்ட் ஒயிட்டு, சேட்டர் ஒயிட்டு, இந்த கொண்ட் ஒயிட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பிளேஸு. இந்த பிளேஸ் எல்லாத்தையும் எதை குறிக்கும் அப்படின்னா இந்த கிளியரிங் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்டயுமே இருக்குதுப்பா. நம்மளும் தமிழ்ல எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் முடியறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மீனிங் கொடுக்கும். அப்போ அந்த ஊர் பேர் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா அந்த ஊருக்குமே அந்த மீனிங்குமே நிறைய பொருத்தமாகவே இருக்கும். ரைட். அந்த மாதிரி இதையும் நீங்கள் பொறுத்துக்கோங்க. அடுத்த வார்த்தை வந்து முடியுது த்ரோப்ல முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது, நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்ட் அண்ட் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது தான் அந்த மாதிரி இதுதான் த்ரோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாமளும் நல்லா பறந்து விரிந்த பகுதிகள் எல்லாத்தையும் நாம் வந்து இந்த கோட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி அருப்புக்கோட்டை, தேவக்கோட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான்
இதுவுமே த்ரோப் அப்படிங்கிறது ஒரு வைட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு இதை மீனிங் பண்ணுது. அதில் மேப்பிள் த்ரோப், கோல்ட் த்ரோப், ஸ்கன் த்ரோப், நார்த் த்ரோப். நார்த் த்ரோப்புங்கிற வார்த்தையில் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஃபெமிலியரான வார்த்தை, நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. கிளீ த்ரோப், த்ரோப், அதாவது த்ரோப் நியர் நார்விச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸ் அண்ட் டேனிஷ் எலிமெண்ட்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி. அதாவது நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தைகளோட எண்டிங் அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படிங்கிறது. நம்ம இது முழுக்க இந்த டேனிஷ் அப்படிங்கிற எலிமெண்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். வெரி வெரி கேர்ஃபுல். இந்த கான்செப்ட் வந்துன்னா நார்ஸ் அண்ட் டேனிஷ் எலிமெண்ட்ல பக்காவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எலிமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணிட்டு தான் நீங்க கன்க்ளூஷனுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டோஃப்ட், த்வைட், த்ரோப் அப்படிங்கிறதெல்லாம் லத்தீன்ல முடியிற வார்த்தைகள் கிடையாது அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டேனிஷ் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ஃபைனல் டச்சுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்.